இன்னைக்கு மான்ஸ்டாக் பயணத்துல நாள் 9. இன்னைக்கு நாம CSS யூஸ் பண்ணி HTML எலிமெண்ட்ஸை ஸ்கிரீன்ல எப்படி அலைன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. 1 பிளாக் எலிமெண்ட்ஸ், 2 இன்லைன் எலிமெண்ட்ஸ், 3 இன்லைன் பிளாக் எலிமெண்ட்ஸ். இவனுங்களை CSSல யூஸ் பண்ண டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றோம். இத நான் ஒரு லோக்கல் பஸ்ஸை வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பிளாக் எலிமெண்ட்ஸ் பெண்கள் சீட்டு மாதிரி, அதுல அவங்க மட்டும் தான் உட்காருவாங்க, வேற யாரையும் உட்கார விட மாட்டாங்க. அடுத்தது இன்லைன் எலிமெண்ட்ஸ். இன்லைன் எலிமெண்ட்ஸ் அம்மா பையன் மாதிரி, அந்த அம்மா பெண்கள் சீட்ல உட்கார்ந்துருவாங்க. அவங்க பையன் அவங்க அம்மாவோட பவரை யூஸ் பண்ணி பெண்கள் சீட்ல உட்கார்ந்துருவான். இவனுக்கு எவ்வளவு இடம் தேவையோ அதை மட்டும் எடுத்துப்பான். இதுவே அவன் குட்டி பையனா இருந்தா அவங்க அம்மா மடியிலேயே உட்காந்துப்பான். அடுத்தது இன்லைன் பிளாக். இவங்க தான் பஸ்ல இருக்க கடைசி சீட்டு மாதிரி. ஆள் இல்லாத நேரத்துல மொத்த சீட்லயும் படுத்துக்கவும் முடியும், ஆள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இடம் விட்டு உட்காரவும் முடியும். இப்ப இத நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்க்கலாம், அப்ப இன்னும் கொஞ்சம் புரியும். சரி, ஃபர்ஸ்ட் பிளாக் எலிமெண்ட்ஸ். டிவிஷன் டேக், ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக்லாம் இதுல தான் வரும். இவனுங்க ஒரு லைனை ஃபுல்லா எடுத்துப்பாங்க. நீங்க நெக்ஸ்ட் ஏதாவது டேக் யூஸ் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகி நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். இவனுங்களை ஹைட், வித், மார்ஜின், பேடிங்கை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது இன்லைன் எலிமெண்ட்ஸ். இதுல ஸ்பேன் டேக், ஆங்கர் டேக், போல்டு டேக், இட்டாலிக் டேக்னு ஒரு பிளாக் டேக்குக்கு இன்சைட்ல யூஸ் பண்ற டேக்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல எவ்வளவு கண்டென்ட் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ஸ்பேஸா சைன் ஆயிக்கும். இதோட ஹைட், வித் எல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்லைன் பிளாக் எலிமெண்ட்ஸ். இவனை நீங்க சும்மா விட்டா அவன் இஷ்டத்துக்கு ஃபுல்லா எடுத்துப்பான். ஹைட், வித் கொடுத்து மிரட்டி வச்சா அவனும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பான். இவனை நீங்க nav பார் அப்புறம் கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.